வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்க கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த ஃபீல்டு அப்படின்னா நியூமராலஜி பார்க்கறது, ஆஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் ஹீலிங் டெக்னிக், ரெக்கி ஹீலிங், அக்குபஞ்சர் ஹீலிங் டெக்னிக் இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டும் இருக்கோம். அதே நேரத்துல நம்ம பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, இப்ப நம்ம இந்த பயிற்சி வகுப்பு, அதாவது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், இது எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டா, மொபைல் நம்பர் நியூமராலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நம்மளோட நியூமராலஜியும் அதை சேர்த்து பார்த்துக்க போகிறோம். நியூமராலஜி அப்படின்னா வந்து நம்பர்கள், எண்கள் இருக்கு பாத்தீங்களா, எண்களை பேஸ் பண்ணி நமக்கு வாழ்க்கையில என்னென்ன சிறப்புகள் இருக்கு, ஏன் தடைகள் இருக்கு, அந்த தடையை நீக்கிறது எண்கள் மூலியமா எப்படி சரி பண்றது, அல்லது வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்றது பேசிக்கா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இந்த நியூமராலஜியோட ஹிஸ்டரி, நியூமராலஜியோட ஜியோகிராஃபி, மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்புறம் டைரக்ட் கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல தெரிஞ்சுக்க போறது என்னன்னு கேட்டா, நீங்க ஏன் இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கீங்க, நீங்க இந்த மாசம் ஏன் பிறந்தீங்க, ஏதோ ஒரு மாசம், நீங்க அந்த வருஷத்துல ஏன் பிறந்திருக்கணும், உங்களுக்கு ஏன் பேர் இந்த பேர் அமைஞ்சிருக்கு, அல்லது இந்த மொபைல் நம்பர் நீங்க ஏன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதற்கு எதற்காக உங்களுக்கு காரணம் தெரியுமா, ஏதாவது ஒரு காரணமோ தெரியுமா, தெரியாது. சரி, டேட் ஆஃப் பர்த் நம்ம செலிப்ரேட் பண்றோம். எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் இது சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, இன்னைக்கு இருக்கா டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த நாள் இருக்குங்களா, இன்றைக்கு இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படி சொல்லி யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லீங்களா? சார் எஸ்டர்டே என்னோட பிறந்த நாளுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். நேத்து உங்களுடைய பிறந்த நாள். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். பிலேட்டட் விஷஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே இறைவனர்கள் எப்பயுமே நிறைஞ்சு நீங்க சூப்பரா இருப்பீங்க சார் வாழ்க்கையில. நன்றிங்க சார், நன்றிங்க சார். சொல்லுங்க சார், இந்த மாசம் பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த மாசம் என்னோட பர்த்டே சார். இந்த மாசம் உங்களுக்கு முடிஞ்சிச்சா சார்? இல்ல, 16ஆம் தேதி சார். 16ஆம் தேதி. சூப்பர் சார். ஆமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். எப்பயுமே இறைவனர்கள் உங்க கூட இருப்பாங்க சார். நன்றி சார். சரி, நீங்க ஏன் இந்த தேதியில பிறந்தீங்க, இந்த மொபைல் நம்பர் நீங்க ஏன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாதிப்புன்னு சொன்னா கெட்டதுன்னு கிடையாதுங்க, நமக்கு நல்ல விஷயமும் பாதிப்பு தான். நம்ம நார்மலா போயிட்டு இருக்கிறோம், நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சின்ன பாதிப்பு. அது வேற என்ன வார்த்தை சொல்லலாம், நல்லது நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன் கொடுக்குறாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால என்ன நடக்குது, நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருப்போம், ஆதார் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு, நம்ம வீட்டோட டோர் நம்பர் எல்லாமே எண்களா தான் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பின்கோட் நம்பர் இதுவும் ஒரு எண்களாகத்தான் இருக்கிறது. எல்லாமே ஒரு நம்பர்ஸ்குள்ளேயே இருக்குது. ஏன் ஒரு நம்பர்ஸ்குள்ளேயே இருக்குது? அந்த நம்பருக்கான வேல்யூ என்ன, நம்பருக்கான ஒரு மதிப்பு என்ன, அந்த நம்பருக்குள்ள இருந்து சில விஷயம் நமக்கு சக்சஸா நடக்குது. நீங்க இன்னைக்கு இதை நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் வந்து வாழ்க்கையில நிறைய விஷயம் செஞ்சேங்க, ஒரு சில நேரங்கள் எனக்கு சக்சஸ் ஆச்சு, ஒரு சில நேரங்கள் சக்சஸ் ஆகல. இந்த ஒரு நேரம் காலம்னு சொல்லுவாங்க, டேட், இந்த டேட்ல செஞ்சா எனக்கு சக்சஸ் ஆகுது, இந்த டேட்ல செஞ்சா எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேன்னு ஏதாவது கவனிச்சு வச்சிருக்கீங்களா இதுவரையிலும் யாராவது? சரி, இந்த மாதிரி கவனிக்கல. ஏன்னா நமக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கல, யாரும் சொல்லல. நம்ம பிறந்த தேதியோ இல்ல நம்ம செய்யக்கூடிய டேட்டோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு அதிகமா சொல்லல. மேபி ஜாதகம் தெரிஞ்சவங்க, ஜாதகம் பயன்படுத்துறவங்க, மேபி பயன்படுத்துறவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், தெரியல சார். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்களேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அவங்களோட காத்து சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தேங்க்யூ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, இப்ப இந்த நம்பர் ஏன் என்ன பண்ணுது, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுல வந்து ஒரு எண்களுக்குமே ஒரு கிரகங்கள், ஒரு கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒரு எண்களுக்குமே ஒரு கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, எந்தெந்த கிரகம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தானே, எடுத்துக்கலாமா? நோட்ஸ் எடுத்துக்கலாமா? எஸ், என்ன பண்ணுங்க, நம்பர் 1 01 போட்டுக்கோங்க. 1 போட்டுக்கிட்டு சூரியன் எழுதிக்கோங்க. சூரியன்,
நம்பர் 1 போட்டுட்டு சூரியன் எழுதிக்கோங்க. நம்பர் 2 சந்திரன் எழுதிக்கோங்க. எண் 2 சந்திரன். எண் 3 குருன்னு எழுதிக்கோங்க. எண் 3 குரு. எண் 4 ராகு. எண் 4 ராகு. எண் ராகு. ராகு பகவான். எண் 5 புதன். எண் 5 புதன். எண் 6 சுக்கிரன். எண் 6 சுக்கிரன். எண் 7 கேது. எண் 7 கேது. எண் 8 சனி பகவான். எண் 8 சனி பகவான். எண் 9 செவ்வாய். எண் 9 செவ்வாய். அவ்வளவுதாங்க. எண் 10 வராது, ஏன்னா நவகிரகங்கள். எண் 10 2 டிஜிட்ல வந்துடும், இது சிங்கிள் டிஜிட்ல வர்றது இதுதான். சரி, இப்ப இதற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இதான உங்க கேள்வி. சரி, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லணுங்களா மறுபடியும்? எண் 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி பகவான், 9 செவ்வாய். கரெக்டா? எல்லாருமே கரெக்டா எழுதிருக்கீங்களா? தம்ஸ் அப். ஐயா 5ஆம் நம்பர் புதன். சூப்பர், எல்லாரும் கரெக்டா எழுதிருக்கீங்க. வெரி குட். சரி, இப்ப நீங்க பிறந்த தேதி யாராவது ஒருத்தர் வாங்கல, யாராவது ஒருத்தர் வாங்க. உங்க பேருங்க? சந்தியாங்க சார். சந்தியா. சரி, இப்ப சந்தியா மேடம் வந்திருக்காங்க. உங்க பிறந்த தேதி என்ன மேடம்? 24ங்க சார். இப்ப இவங்களுக்கு 2 4 24 வந்திருக்கு. சரிங்களா? 24 இது எப்படி எடுக்கணும்னு கேட்டா 2 + 4 எடுக்கணும். 2 + 4 எவ்வளவுங்க? 6. இப்ப இவங்களுடைய பிறந்த தேதி 24 இருந்தாலும் இவங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய எண் 6. இப்ப 2ம் ஒர்க் ஆகும், 4ம் ஒர்க் ஆகும், 6 மெஜாரிட்டியா ஒர்க் ஆகும். 6 எந்த கிரகம்? சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரனோட தன்மை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், சுக்கிரனோட பலம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஜாதகத்துல சுக்கிரன் மிச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு சுக்கிரன் தன்மை இருக்கு. இவங்க 6ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இதுதான் நியூமராலஜி. சரி, சுக்கிரன் தன்மை சூப்பரா இருக்குன்னா எப்படி தெரியுமா இருக்கும் அவங்க வாழ்க்கை? சந்தியா மேடம், உங்களோட வாழ்க்கை தான். இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்பு, பணக்காரங்க அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. இவங்க கேட்கறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க சாதாரணமா ஒரு விஷயம் கேட்கறாங்க, இது நடந்தா நல்லா இருக்குமே, நடக்கும். இது நமக்கு இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கே, இங்க இருந்தாவது கிடைக்கும். அதாவது இவங்க சுகபோக வாழ்க்கையில வாழ்வாங்க. சுகபோக வாழ்க்கைனா நல்லா இருக்குப்பா லைஃப், ஓகேப்பா. ரொம்ப அதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு வேணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை, சாதாரணமா இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்படிதான் இருக்குங்களா உங்களுக்கு? சாதாரணமா என்னங்க சார் நினைக்கும் போது அது கிடைக்கும், ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லைங்க சார். ஹார்ட் ஒர்க் பண்ணது இல்லை, பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஆக்சுவலா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க, அவங்க வீட்டுல 2 பொம்பளை பசங்க. ஒண்ணு சுக்கிரன், அது 6ஆம் நம்பர் பிறந்தவங்க. இன்னொருத்தங்க வேற டேட். சரிங்களா? அந்த டேட் அப்புறமா பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி.
அக்கா எப்படின்னா எந்த விஷயத்த வேணாலும் போட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வேணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கிடைக்கும். இந்த 6ஆம் நம்பர் பிறந்தவங்க எப்படி தெரியுமா, எனக்கு இன்னைக்கு டிஃபன் வந்து எனக்கு இதான் வேணும், எனக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான், செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கிங் சார். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. 6ஆம் நம்பர் நீங்க ஸ்மார்ட் ஒர்க்ல இருப்பீங்க. 6ஆம் நம்பர் பேசாவே அப்படிதான் இருப்பீங்க. சரிங்களா? சரி, இப்ப உங்களுடைய தன்மை இன்னும் சூப்பர் ஆகிறதுக்கு 6 இன்னும் பலப்படுத்தணும். நம்பர் 6 பாருங்க, அதை இன்னும் பலப்படுத்தணும். இது பலமாக ஏற்கனவே இருக்கா இல்ல இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கா அப்படின்றத நம்ம அந்த டெக்னிக் கிளாஸ் இருக்கு, மொபைல் நம்பர் நியூமராலஜின்னு ஒரு கிளாஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம அது கிட்டத்தட்ட 14 நாள் பயிற்சி வகுப்பது. அந்த கிளாஸ்ல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பலப்படுத்தணுமா இல்ல பலமா இருக்கா, இல்ல சில விஷயங்கள் சில எண்கள் உங்க வாழ்க்கையில மிஸ் ஆயிருக்கா, உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, இல்ல டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாவே இருக்கா, உங்க பேரும் சேர்த்து பார்த்து இதை இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா எண்களும் உங்க வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் பலமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி பலப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இங்க உங்க நம்பர் வந்து இது வந்து பிறவி என்ன சொல்லுவாங்க 6. இந்த பிறவி எண் சூப்பரா இருக்கு, உங்களுக்கு அந்த தன்மையில இருக்கீங்க. அடுத்தது உங்க விதி எண் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து உங்க பிறவி என்கிறது உங்க வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, விதி என்கிறது உங்களுடைய டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், இல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்கு, எதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது குறிக்கும். சரிங்களா? சரி, இப்ப உங்க டேட் ஆஃப் பர்த் முழுசா சொல்ல முடியுங்களா உங்களால? எஸ் சார். 01 சார் மந்த். அதையும் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். மந்த் 1 சார். 1 ஃபர்ஸ்ட் மந்த் சார். ஓ, ஜனவரியில பிறந்திருக்கீங்க. 2 4 தேதி 24, அப்புறம் 01, அப்புறம் 1999 சார். 1999. எஸ் சார். எஸ் 1999 பிறந்திருக்கீங்க. எஸ் சார். எஸ் சார். சரி, இப்ப இதை மொத்தமா கூட்டினீங்க 2 + 4 + 0 + 1 + 1 + 9 + 9 + 9 39 வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எஸ் சார். இது கூட்டி என்ன வருதுங்க கூட்டுத்தொகை? 35 சார். 35 வருது. 35னால 3 + 5 எஸ் சார். மறுபடியும் 8 வருது அங்க. எஸ் சார். கரெக்ட்டுங்களா? இது உங்களோட விதியன். இது எல்லாருக்குமே புரியுதுங்களா? எப்படி பிறவியன் கண்டுபிடிக்கிறது, எப்படி விதியன் கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா எல்லாருக்குமே? தம்ஸ் அப். எஸ். உங்களோட பிறவியன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களோட விதியன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருக்காவது சப்போஸ் டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப எப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார். என்னங்க புரியுதுன்றீங்க? ஓகேங்க சார். மத்தவங்க யாருக்காவது? திரும்ப கேளுங்க மேடம். 10 வருது. ஓகே, 10 அப்படின்னால 1 + 0 1 + 0 எடுத்தா 1ன்னு வருங்க. சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? எஸ். எல்லாரும் கண்டுபிடி எழுதி கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாரும் எழுதிக்கிட்டீங்கன்னா சூப்பர் தான். சரி, இப்ப சாரி மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க நீங்க? சந்தியாங்க சார். சந்தியா மேடம். ஓகே, இப்ப உங்களோட டேட் ஆஃப் பர்த் விதியன் அப்படின்னும் போது 3 + 5 8 வருது. எஸ் சார். 8ங்கிற சனி பகவான். சனி பகவானோட கேரக்டர் என்னன்னு கேட்டா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், அதே மாதிரி கிளென்சிங் பண்ணக்கூடியவர், சுத்தப்படுத்தக்கூடியவர். எதை சுத்தப்படுத்துவார்னு கேட்டா நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியவர். சரிங்களா? நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியவர். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல சில கஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த விஷயம் செஞ்சா நம்ம கஷ்டப்படுவோம் நீங்க நினைப்பீங்க, கஷ்டமே இருக்காது, ஈஸியா நடந்துடும். இது நம்மளால செய்ய முடியும் நீங்க கான்பிடண்டா உட்காந்து செய்வீங்க. சில நேரங்கள்ல அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்களா ஏதாவது?
இருக்குங்க சார், இருக்குங்க சார். உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்குங்களா? விதியன் அப்படிதான் இருக்குங்களா? ஃபியூச்சரை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இது எப்படி நடக்கும்னா மோஸ்ட்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். நீங்க வந்து அடுத்த இது செஞ்சா நமக்கு நடக்கும்னு நினைச்சா செய்வீங்க, அது அந்த மாதிரி நடக்காது. எஸ் சார், எஸ் சார். நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிருப்போம், அந்த ஃபுல்ஃபில்னஸ் அதுல வந்திருக்காது. எஸ். அதே மாதிரி நீங்க பிளான் பண்ணாத விஷயங்கள் பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். எஸ் சார், எஸ் சார். நம்ம இது எதிர்பார்க்கவே இல்லையப்பா, எதிர்பார்க்கவே நமக்கு நடந்திருக்கேப்பா, நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்தோம், ரிசல்ட் அப்படி இல்லைன்னு நினைச்சோம், இது நடந்திருக்கு சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில இருந்திருக்குங்களா? இருந்திருக்குங்க சார், இருந்திருக்கு. சரி, அப்ப பேசிக்கான விஷயங்கள் பாருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்கு, எந்த முறையில இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத ஓரளவு கணிக்க முடியும். இன்னும் நல்லா கணிக்கணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும், சேர்த்துக்கணும். சேர்க்கும் போது இன்னும் நல்ல விஷயங்கள் தெளிவாக தெரியும். சில நேரங்களில் ஏதாவது நம்பர் மிஸ் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு இவங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 இருக்கு, 2 4, 2 இருக்கு, 4 இருக்கு, 1 இருக்கு. சோ அப்ப 1 2 4 இருக்கு, மறுபடியும் ஒரு 1, அப்புறம் 9 இருக்கு. மிஸ் ஆயிருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 3 5 6 வந்துருச்சு. சரிங்களா? 6 வந்துருச்சு. 7 இருக்கு சார், 7 மிஸ் ஆயிருக்கு. 8 வந்துருச்சு, கூட்டுத்தொகை 8 வந்துருச்சு. 9 ஏற்கனவே இருக்கு. இப்ப மிஸ் ஆயிருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 3 வந்து குரு. இவங்களோட தன்மை, இவங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கலாம், ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட ஐடியா கேட்கறதே தெரியலங்க. இப்ப ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா, இப்ப இந்த கோர்ஸே ஒண்ணு வச்சுக்கோங்களேன், படிக்கலாமா வேணாமா, யாருக்கிட்ட போய் ஐடியா கேட்கறதுன்னு தெரியல. அதாவது குருவோட தன்மையில இவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடியவங்க இவங்களுக்கு வந்து பெருசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, முழுமையா இவங்களுக்கு கத்துக்க மாட்டாங்க, இவங்களோட ஓன் அனுபவத்துலதான் கத்துப்பாங்க எல்லாமே. அப்படிதான் இருக்கீங்களா மேடம்? கரெக்ட்டுங்க சார். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அக்குபஞ்சர் பத்தி, நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். ஓகே ஓகே மேடம். படிச்சிருக்கேங்க சார், இடையில படிச்சுட்டு இன்னொன்னு அதை ஒர்க் பண்ணாம இருக்கேங்க சார். எனக்கு அது ஃபுல்ஃபில்லா கத்துக்கலனா. ஓகே. சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். ஏன்னா 3 அங்க மிஸ் ஆயிருக்கு. சரி, இப்ப 3 இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டா, இவங்களோட வாழ்க்கையில இவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ ஒரு ஐடியா, இப்ப நான் வந்து இது படிக்கலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமானா ஒரு ஐடியா கேட்டா இது செய்யுங்கன்னு சொல்றதுக்கோ, இல்ல செய்ய வேணாம், இல்ல இப்படி செய்யுங்க அப்படின்ற சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு தன்மையில உங்களுக்கு வழிகாட்டுதல் யாரோ கூட இருப்பாங்க. அப்ப இன்னும் வாழ்க்கை சுலபமாக மாறும். கரெக்டுங்களா? அடுத்தது இவங்க லைஃப்ல 5 மிஸ் ஆகுது. 5ங்கிறது புத்திசாலித்தனம், புதன்கிறது புத்திசாலித்தனம். இவங்களோட நாலேஜ் ரொம்ப யூஸ் பண்ணலாம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கீங்களா? ஆமாங்க சார். பாருங்க, ஏன்னா 5 மிஸ் ஆகுங்க. ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டதுன்னா ஒரு தெளிவடைகிறதுக்கு, சரி இதெல்லாம் பண்ணா ஓகே, இதெல்லாம் பிளான் ஓகே, இப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப திங்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. சோ 3 இருந்திருந்தா யாராவது கைட் பண்ணுவாங்க, 5 இருந்திருந்தா யாராவது இவங்களே வந்து ஓனா திங்க் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க சார், இருக்குங்க சார். இது செய்யலாமா வேண்டாமா, கண்டிப்பாங்க சார். இப்படி சில மனக்குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? இவங்களோட நம்பருக்குள்ள 3 கொண்டு வரணும், 5 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? இது நமக்கு அடுத்த கேள்வி. 3 கொண்டு வரும், 5 கொண்டு வரும், எப்படி கொண்டு வரும்? இவங்களோட மொபைல் நம்பர்ல மேபி 3 கொண்டு வரலாம். இல்ல இவங்களோட நேம் இருக்கு பாத்தீங்களா, பேர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒரு வலிமை இருக்கு, ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸுக்கு இது 3 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்குங்க. அந்த டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இவங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுவோம், அதுக்கப்புறம் நேமோட நம்பரை நியூமராலஜி கண்டுபிடிச்சு போட்டு பார்க்கும் போது எல்லா நம்பர்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னாலே அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா சில பரிகாரங்கள் நம்ம சொல்லுவோம். இது நம்ம பயிற்சி வகுப்புல கத்துப்போம். கத்துக்கிட்டு அந்த பரிகாரங்கள் செய்யும் போது அந்த நம்பர் முழுமை அடையும். அந்த கிரகத்தோட சக்தி முழுமையாக சேரும் போது இவங்களோட தன்மைகள் மாற ஆரம்பிக்கும். இவங்க எதுலாம் மிஸ் ஆயிருக்கோ கிடைக்க ஆரம்பிக்கும். எதுலாம் அதிகமாக இருக்கோ, ஒரு சில எனர்ஜி, அதாவது மிகினும் குறையினும் நோய், ரொம்ப கம்மியா இருந்தாலோ இல்ல இல்லாம இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்த நோய் எது உடம்புக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் மனசுக்கும் அது நோய். சரி, அப்ப என்னதான் பண்றது? அது சரி பண்றதுக்காகத்தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பு கத்துக்க போகிறோம் முழுமையாக.
சரிங்களா? அவ பரிகாரம் என்ன பண்றது எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பயிற்சி வகுப்புல. சரி, இப்போதைக்கு வேற யாராவது வர முடியுங்களா? தேங்க்ஸ் மேடம் நீங்க வந்ததுக்கு. உங்களோட மிஸ்ஸிங் சார் அது சொல்லுங்க. என்னங்க சார் வணக்கம் சார். ஒரு நிமிஷம், அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க. சுகன்யா மேடம் என்ன நம்பர் கேட்டீங்க? சந்தியாங்க சார். சந்தியா மேடம், சாரி சொல்லுங்க மேடம். 7 மிஸ்ஸிங் சார். 7 மிஸ். 7 அப்படின்னால கேதுனால டெக்னாலஜி. டெக்னாலஜின்றதை விட கேதுங்கிற ஒரு வந்து இன்னும் வேற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க கேதுவை. ஒரு பக்தி மார்க்கம் ஆன்மீக மார்க்கத்துல என்னங்க ஓகே, அதாவது ஞானக்காரகன் அப்படின்னா ஒரு பக்தி மார்க்கம், தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல், தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. 7 மிஸ்ஸிங் அப்படின்னாலே நீங்க உங்களை பத்தி அதிகமா யோசிக்க மாட்டீங்க. நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ண நல்லது நடக்கும், மத்தவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பீங்களே தவிர, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க யோசிப்பீங்களே தவிர, உங்களை பத்தி நீங்க அதிகமா அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க இப்படிதான் இருக்கீங்களா? எஸ். 7 இல்லனால அப்படி சொல்றீங்களா? 7 இல்லாதனால அப்படி சொல்றேன். சரிங்களா? மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்களேன். 7 இருக்கிறவங்க அத பத்தி யோசிக்க மாட்டாங்களா சார்? 7 இருக்கிறவங்க யோசிப்பாங்க மேடம். தன்னை பத்தி யோசிப்பாங்க. தான் மேல அட்லீஸ்ட் ஒரு அக்கறை எடுத்துப்பாங்க. ஒரு ஹெல்த்லயோ இல்ல மைண்ட் லெவல் ஏதோ ஒரு அக்கறை இருக்கும் நம்ம மேல. அதுக்கு நம்ம அக்கறைனா நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நான் அக்கறை சொல்ல வரல. தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறது, தன்னை வந்து கிளாமரா அந்த மாதிரி நான் சொல்றேன். என்னங்க நமக்கு தேவைப்படுற விஷயம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி சொல்ல வரேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நமக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், மென்டல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, நம்மளை பத்தி யாருப்பா அக்கறை எடுத்துக்க முடியும்? சரி, ஓகே, நம்ம ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அக்கறை எடுத்துப்பாங்க 7 இருக்கிறவங்க. ஒரு ஷார்ட்டா கேக்குறேன். இப்ப நியூமராலஜி படியா நீங்க சொன்ன டேட் ஆஃப் பர்த்ல அந்த நம்பர் இல்லாத அந்த கேரக்டர் வந்து நம்ம உருவாக்கிக்கணுங்களா? உருவாக்கிக்கணுமான்றது வந்து இப்ப உங்களோட நேம் இருக்கு பாத்தீங்களா? உங்களுடைய நேமுக்கு ஒரு எழுத்துக்குமே ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அதோட கூட்டுத்தொகை நம்ம பார்ப்போம். நேம் நியூமராலஜில அதை பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு சேர்ந்து வந்துருச்சுன்னா, சப்போஸ் சிலருக்கு ஒரு சில நம்பர்கள் மிஸ் ஆயிருக்கலாம், அப்படி சேர்த்து மிஸ் ஆயிருக்கலாம். அப்ப அந்த மிஸ் ஆன நம்பர் எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது? அது ரொம்ப இப்போ ஒரு மேடம் பேசுனாங்கல்ல, 7 இல்லாதப்ப அவங்கள பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ எல்லாரோட லைஃப்லயும் எல்லா நம்பர்ஸுமே கம்ப்ளீட் ஆகாது. இல்லாத நம்பர்ஸோட கேரக்டர் வந்து அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரீங்க? இருக்காதுன்னு சொல்ல வரேன். அதாவது இருக்காத கேரக்டர்ன்றத விட இருங்க ஒரே நிமிஷங்க. அந்த கேரக்டர் இல்லாம கேரக்டர்னு சொல்றதை விட அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. இப்ப அந்த பலன்கள் செட் ஆகாம கூட இருக்கலாம்ல. உங்களுக்கு ஆஸ்ட்ரோபடி செட் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, இப்போ ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? வாழ்க்கை முழுமையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்க? உடம்புக்கு ஆரோக்கியம், மனசுல எப்பயுமே நிம்மதி, ஒரு தெளிவு, ஒரு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. மனசு, பொருளாதாரம், நல்ல ஒரு தேவையான அளவுக்கு போறது. அதுக்கு நம்ம கோடி 500 கோடி 1000 கோடி எல்லாம் வேண்டாம். நமக்கு இப்ப இன்னைக்கிட்ட செலவோ அந்த செலவுக்கு தேவை பொருளாதாரம். உறவுகள், நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க எல்லாருமே ஒரு உறவுகள், நல்ல ஒரு இணக்கமான உறவுகள். எப்பயுமே இறைநிலை சிந்தனை. இப்ப நம்ம எதுவும் பண்றதுலப்ப எல்லாமே கடவுள் தான் பாத்துக்கிறாங்க. கடவுள் மூலியமா நான் தான் என் மூலியமா அவங்க செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு இறைநிலை சிந்தனை. இதையும் மீறி அடுத்த லெவலுக்கு போனா ஆன்மீகம், நான் யார் என்று அறிந்து கொள்வது. சரிங்களா? இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் வாழ்க்கையில? ஒரு டேக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆசைகள் மாறும். இன்னைக்கு இது ஃபுல்ஃபில்லிங் தான், ஓகே தான் நமக்கு, நீங்க சொல்ற மாதிரி. அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அந்த மேடம்க்கு இப்ப 7 அமையலன்னு சொன்னீங்கல்ல. இப்போ சம்டைம்ஸ் இப்போ அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் 4+2 ஒருத்தருக்கு சொன்னீங்க பாருங்க, 6ன்ட்டு அந்த சுக்கிரனோட நம்பர் வரும்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப அந்த சுக்கிரனோட சேர்வு கிரகம் இருந்தா தானே அந்த அமைப்பு அவங்களுக்கு சேர்வு வரும்.
பகையா இருந்ததுன்னா அது வராது இல்லைங்களா? நீங்க 1 to ஜாதகம் 9 நம்பர்ஸ் உங்களுக்கு இன்க்ளூடிங் இருக்கணும். அதோட பலன்கள் இதுக்கு அப்சர்வ் ஆகும். அதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. கரெக்ட். அதனால நான் கேக்குறேன். அந்த டவுட்னால அதாவது நீங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பகைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டை பார்க்க கூடாது, அந்த வீட்டுல இந்த வீட்டை பார்க்கணும், இந்த 2 கிரகம் ஒன்னா இருக்கக்கூடாது, ஒரே கட்டத்துல இருக்கக்கூடாது, அதிபதி வேற ஆனா அவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க அதனால செட் ஆகாது, சில கிரகங்கள் நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கேட்டா நீச்சமா இருக்கு அதனால அதை பலப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா. நமக்கு நியூமராலஜி பிரகாரம் நமக்கு எல்லா நம்மளோட சக்தியும் தேவைப்படுகிறது. 9 செவ்வாய் ஆரோக்கியமா இருக்கணும். 1 சூரியன் தன்னம்பிக்கை இருக்கணும். சந்திரன் 2 மனசு எப்பயுமே பலமாக இருக்கணும். 3 குரு எப்பயுமே நமக்கு யாரோட நமக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட போய் கேட்டு நமக்கு தெளிவடைகிறதுக்கு ஒருத்தர் தேவை. அது எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் பரவாயில்ல, குருவோட ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு தேவை. 4 ராகுனா டெக்னாலஜி பயன்படுத்திக்கிறது நமக்கு ராகுனா டெக்னாலஜி பேசிக்கா. 5 புதன் நம்ம எப்பயுமே புத்திசாலித்தனமா யோசிக்கணும். 6 சுக்கிரன் சுகபோகமா வாழணும், இருக்கிறத நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழணும். 7 கேது தன்னை அறிதல் ஞானம் இல்ல பக்தி மார்க்கம் அதுக்குள்ள நம்ம இருக்கணும். 8 சனி பகவான் வாழ்க்கையில செஞ்ச கர்மா எல்லாம் டெலீட் ஆகணும். 9 செவ்வாய் உடல் ஆரோக்கியம் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்க வாழ்க்கை முழுமை அடையாது. இப்ப நீங்க ஜாதகப்படி எடுத்து வந்தீங்கன்னா இதுக்கு அவங்க செட் ஆகாத, சூரியனை பலப்படுத்தக்கூடாது, சந்திரனை வந்து சரி பண்ணக்கூடாது, இவங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சரியில்லை, இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா. சரியில்லைன்னா ஏன் சரியில்லாம இருக்கு, சரியில்லை. அப்ப ஒரு பாதகாதிபதியா இருக்காருன்னு சொல்லலாம், பாதகம் கொடுக்குறவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் செவ்வாய் பாதகம் கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு கர்ம வினை எங்கேயோ நிக்குது அதனால இப்ப பாதகம் கொடுக்கிறாரு. அப்ப அந்த கர்ம வினை எப்படி சரி பண்றது, அது சரி பண்ணா இவர் பாதகமா இருக்கிறவர் சாதகமாக மாறி விடுவார். அதுக்கு கர்மா குறையணும்ல சார், அதுதானே ஜாதகம். கரெக்ட், அதான் வர நினைப்பேன், அதுதான் ஜாதகம். நம்ம வாழ்க்கையை சாதகமாக மாத்துறதுக்காக பார்க்கக்கூடிய ஜாதகம். இப்ப பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒரு ஜாதகம் பாக்குறவங்க பார்த்து என்ன பண்ணு கேட்டா இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லணும். நீங்க ப்ராப்ளத்தோட வாழுங்க, வேற வழி கிடையாது சொல்றது ஜாதகம் கிடையாது. ப்ரெடிக்ஷன் பத்தி நான் சொல்லவே இல்லை, ப்ரெடிக்ஷன் ஃபியூச்சர் இப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு செவ்வாய் கிரகம் சரியில்லைங்க, ஏதோ ஒரு கர்மா அங்க வந்து சரியில்லைங்க. நீங்க இந்த பழங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல வந்து அதாவது நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் பரிகாரம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து உணவு கொடுங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு தினமும் உணவு கொடுங்க, நீங்க ஒரு 5 பேருக்கு வந்து வஸ்திரதானம் கொடுங்க, இல்ல நீங்க 10 பேருக்கு செப்பல் வாங்கி கொடுங்க, ஒரு 4 பேருக்கு கொடை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி மத்த மனிதர்களுக்கு மத்த மக்களுக்கு இல்ல கோயில் போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு விஷயம் செஞ்சா உங்களுக்கு எது பாதகமாக இருக்கோ அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கர்மா கிளியர் ஆகும், அப்ப இது சரியாகும். இது ஜாதகம். சரிங்களா. இப்ப நம்ம நியூமராலஜில என்ன பண்றோம்னு கேட்டா, எது உங்களுக்கு செட் ஆகலையோ எது உங்களுக்கு பாதகமாக இருக்கோ அதை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டிய முறையில சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த முறை நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். எப்படின்னா உங்க கர்மா கிளியர் ஆகிறதுக்கான வழி அங்க கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 4/12/1987. 4/12 கரெக்ட்டுங்களா? 4 அப்படினாலே என்னதுங்க, ராகுனாலே டெக்னாலஜி. சரி, டெக்னாலஜி நீங்க நல்லா பயன்படுத்தக்கூடிய ஆளா இருப்பீங்க. நீங்க யோசிக்கிறது எல்லாமே நார்மலா யோசிக்கிற பர்சன் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டீங்க. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிப்பீங்க. உங்களோட தாட் உங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளத்தை ஒரு விதமா யோசிப்பாங்க, நீங்க வேற விதமா யோசிச்சு இதுக்கு இந்த சொல்யூஷன் இருக்கலாமே நீங்க வேற விதத்துல யோசிக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க.
நீங்க எடுத்துக்கிற விஷயமும் நீங்க ஒரு 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 விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வையே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு கூட நீங்க யோசிக்கிற ஆளா இருப்பீங்க. எப்பவுமே டபுள் மைண்டடா தான் இருப்பேன் நானு. டபுள் மைண்டடா தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட ஒருவேளை நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாங்களோ மேபி இருக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா 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 அந்த மாதிரி யோசிக்கிற ஆளா இருப்பீங்க. சரி, இப்ப 4ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அது ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிந்தனை மாறி ஓகே நமக்கு நல்லதாம்பா செய்யறாங்க, பெர்ஃபெக்ட்டா வேற சிந்தனைக்குள்ள வந்துருவீங்க. இப்ப நமக்கு ஒருத்தவங்க உண்மையாவே நல்லது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம உண்மையா நல்லதுதான் செய்யறாங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைக்குள்ள நம்ம வந்துருவோம். அப்ப என்னென்ன தெரியுமா நடக்குமாங்க நம்ம லைஃப்ல, நம்ம டவுட் பட மாட்டோம், நமக்கு நேரம் மிச்சமாகும், நம்ம குழப்பத்துல இருந்து வெளில வந்துருவோம். ஒருத்தங்க உண்மையாவே நமக்கு கெட்டதான் பண்றாங்கன்னா நம்ம அவங்க நமக்கு கெட்டதான் பண்றாங்கன்னு தெளிவு கிடைச்சிரும். புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை எப்படி ஒதுக்கணுமோ ஒதுக்கிடுவோம். இப்ப நமக்கு பல நேரங்கள்ல நேரம் மிச்சமாகும். சொல்லுங்க. நீங்க சொல்ற கிளாரிட்டி எனக்கு ஓகே. பட் எல்லா பர்சனும் என்ன மீட் பண்ணக்குள்ள அதுக்கு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேணும்ன்றதுக்காக அவங்க நம்மள ஏதாவது தவிக்க விட்டுட்டாங்களோ, நம்ம ஸ்டபனா நிக்கணும்ன்ற ஒரு அந்த டபுள் மைண்டடாவே லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட நீங்க டபுள் மைண்டா தான் பேசிட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, இருந்தாலும் சொல்றீங்க பாருங்க, அது செகண்ட் மைண்ட் வந்து நிக்குது. இப்போ என் டேட் ஆஃப் பர்த்லயே ஒரு கன்ஃபியூஷன். இப்போ 87 பீரியட்ல பிஃபோர் சன்ரைஸ்க்கு அந்த ப்ரீவியஸ் டேவை நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற டேட் ஆஃப் இந்த இயர்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 12னாலே நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி. என்னோட டேட் ஆஃப் பர்த் 12/20. அப்போ எனக்கு 4ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா ஆஸ்ட்ரோ பாத்தீங்கன்னா நீங்க டேட் ஆஃப் பர்த் 5 அப்படின்ற. நான் எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி, இதுக்கு டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கிறது. உனக்கு இதுலயே உனக்கு டபுள் லைஃப், அப்ப நீ டபுள் மைண்டடா தான் நீ டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. 4ஓட டேட்டோட ராகுவோட செய்கையில சொல்றீங்க. ஆக்சுவலி அது லிட்டில் பிட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் நெக்ஸ்ட் டே 5ன்னு போனா அது புதன். அது புதனுக்குரிய காரகத்துவம் என்னன்றது என்னால யோசிக்க முடியல. இதுல ஹாஃபோ இதுல ஹாஃப்னு இருக்க மாதிரி நான் நடுவுல நிக்கிறேன். எதுவுமே ஃபுல்ஃபில்லா ஒரு ஃபிளட்ஜா நிக்க முடியல. எந்த ஊர்ல இருக்கீங்க மேடம்? நான் சேலம் சார். என்னங்க? சேலம். ஓகே, சரி, ஓகே. என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, ஆமா, நாளைக்கு ஒரு 11 o'clock மேல கால் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட விஷயங்கள் பர்சனலா போறதுனால நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே. நாளைக்கு எனக்கு 11 o'clock மேல கால் பண்ணுங்க, மார்னிங் 11 o'clock. ஷூர் சார். 9543 நம்பர் நோட் 9543 அந்த நம்பர் வேணும். இன்னொரு நம்பர் தரேன், வேற நம்பர் தரேன் பாருங்க, இங்கேயும் மாறுது பாருங்க. 9385 99 45 02. ஆமாங்க. உங்க பேர் மேடம்? உங்க நேம் சார்? என்னோட பேர் கோபி சார். வத்சலா? எஸ் சார். திரும்ப சொல்ல, உங்க பேர் என்ன? வத்சலா. ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா? என்ன கனெக்டிவிட்டின்னு கேக்குறீங்களா? எங்க அம்மா பேர் வத்சலா. ஓ குட்னஸ். என்ன வத்சலான்ற நேம் நான் இதுவரை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. எங்க அம்மா பேர் தவிர எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்க பேர் கேள்விப்பட்டேன். ஓகே சார். எங்க அம்மா பேர் வத்சலா. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. சரி, பாப்போம்.
ஆக்சுவலி நிறைய ஹீல் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு வாட்ஸ்அப்குள்ள வர உங்க லிங்க் எந்த டைம்னு ஓபன் பண்ணி கரெக்டான டைமுக்கு தான் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் நான். பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. எஸ், இதை நீங்க டிசைட் பண்ணணும், நான் டிசைட் பண்ணல. பிரபஞ்சம் டிசைட் பண்ணி இப்ப நம்மள வந்து பேசிட்டு இருக்க வைக்கிறாங்க. எஸ் ஐ ரியலி அப்சர்வ் தட் சார். எஸ், நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் இப்போ. கரெக்ட் டைம்க்கு நான் ஜாயின் பண்ணிருக்கேன். தேங்க்ஃபுல் டு யூ சார். ஐ கால் யூ அட் மார்னிங் 11 o'clock சார். நாளைக்கு பேசுங்க. நம்ம இன்னும் டீட்டெயில் உங்களை பத்தி கொஞ்சம் பர்சனலா போறதுல குரூப்ல வேண்டாம், நம்ம தனியா பேசி இண்டிவிஜுவலா பேசி. ஷூர் சார், ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ. அப்ப இவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 வேலிட் கொஸ்டின்ஸ். இப்ப ஜாதகத்துல வந்து ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த பாதகத்துக்கான காரணம் ஏதோ ஒரு கர்ம வினை நமக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதனால பாதகமாக அமைஞ்சிருக்காங்க. நம்ம ஜாதகமே எதுக்காக எப்படி எதை பேஸ் பண்ணி வருதுன்னு நம்ம கர்ம வினையை பேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த நேரத்துல அந்த கிழமையில அந்த டைரக்ஷன், அதாவது அந்த இடத்துல அந்த டைம்ல பிறந்திருக்கோம். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், ஒரு நாள் முன்னாடி பிறந்திருக்கலாம், இன்னும் நம்மளே 10 வருஷம் கழிச்சு முன்னாடி பிறந்திருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், எப்பயோ ஆனா இப்ப இந்த நேரத்துல பிறந்திருக்கிறோம். முக்கியமா இன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்புல இப்ப நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம்னாலே பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்மளை இப்ப இங்க உட்கார வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல இந்த ஆட் நம்ம கொடுத்திருக்கோம், ஷேர் பண்ணிருக்கோம், இந்த லிங்கை ஷேர் பண்ணிருக்கோம், நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னாலே நம்மள பிரபஞ்சம் தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோங்களே தவிர நம்மள நீங்க டிசைட் பண்ணீங்களா அடுத்த வாரம் வந்து நம்ம கிளாஸ் இருக்குப்பா, நம்ம 7, 8 to 9 கிளாஸ் அட்டன் பண்ணணும்ப்பா, யாரும் பிளான் பண்ணல. ஒரு சிலருக்கு சும்மா அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா கிளிக் பண்ணா ஓகே, நான் வந்துச்சு போர் அடிக்குது வீட்டுல என்ன பண்ணு தெரியல, சும்மா உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம். சிலர் பிளான் பண்ணி அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகே, நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கு, நம்ம அட்டன் பண்ணணும், நம்ம ஃப்ரீயா சொல்லி. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு மைண்ட் செட்ல ஏன் வந்து உட்காந்துருக்கோம், மத்தவங்க ஏன் அட்டன் பண்ணல இந்த கிளாஸ். இப்ப ஆவரேஜ் எடுத்து பாருங்களேன், 3000த்துல 50 பேர் அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கு, 2950 பேர் ஏன் அட்டன் பண்ணல. பிரபஞ்சம் அவங்களுக்கு இந்த விஷயம் கொடுக்கணும் முடிவு பண்ணல. இது நம்ம டிசிஷன் கிடையாது, திஸ் இஸ் நாட் அவர் டிசிஷன், இது அவரோட டிசிஷன். சரிங்களா? இவங்க ஏன் இந்த கேள்விகள் கேட்கணும். யாராவது ஒருத்தர் வாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சந்தியா மேடம் பேர் எனக்கு ஞாபகம் சாரிங்க, அவங்க வந்தாங்க. சரி, அவங்க டேட்டா பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னு இவங்க நடுவுல வராங்க. புரியுதுங்களா? நடுவுல வராங்க இந்த சென்ஸ் அப்படி சொல்ல வரல, கொஸ்டின் கேட்கிறாங்க. ஏன் இது நடக்கணும். இப்ப எவ்ரிதிங்ஸ் ஹேவ் சம் பெர்ஃபெக்ட், அதாவது கரெக்டான ரீசன் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. நமக்கு தான் பல நேரங்கள் புரிய மாட்டாங்க ஏன் இது நடக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப வந்து நமக்கு ஒரு லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற விஷயம். நல்ல வேளை அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கல, அதனால எனக்கு இன்னைக்கு லைஃப் நல்லா இருக்கு. நல்ல வேலை, எனக்கு நடக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க, நடந்துருச்சுங்க, நல்ல வேலை அது நடந்துருச்சு, இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்கு. பலருக்கு அந்த வாழ்க்கையில அனுபவம் இருக்கு. அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா என் லைஃப் வேற மாதிரி மாறி இருக்குங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்குங்க. அது மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா என் லைஃப் எப்படி இருக்கு, ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்குங்க. சம் ரீசன்ஸ் இஸ் தேர், ஆல்வேஸ் தேர் இஸ் a ரீசன். நம்ம ரீசனுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கோமோ தவிர அந்த ரீசன் என்ஜாய் பண்ண மாட்டோங்கிறோம். சரி, ஓகே, அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேற யாராவது இன்னும் ஒருத்தர் வாங்க. ஹரிஷ் சாரி சார், இருங்க நம்ம அப்புறம் ஹரிஷ் சார் வந்திருக்காரு. ஹரிஷ் சார் சொல்லுங்க சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 24/3/2010. பாருங்க சார், இப்ப 16 வயசு பையன் வந்து உட்கார்ந்து பாருங்க. சூப்பர் சார். டேட் சொன்னீங்க சார், மறுபடியும் டேட் மட்டும். 24 6 மறுபடியும் சுக்கிரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. சுக்கிரனாலே இவரு ஹரிஷோட லைஃப் எப்படி இருக்கு கேட்டா பெருசா வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட எனக்கு வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்துருவாங்க, கிடைச்சிரும். சுகபோகம் மத்தவங்க மீட் போட்டுக்கோங்களா அனைவருமே. சுகபோகம் அப்படின்னா என்ன தெரியுங்களாங்க, பணம் பொருளாதாரம் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்ல எக்கச்சக்கமா அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறது, பெரிய லக்ஸரி லைஃப்ல வாடுறது மட்டும் சுகபோகம் கிடையாதுங்க.
நிறைய பேரோட பணக்காரங்க வீட்டுல லக்ஸரியா இருக்கும், எல்லா பொருளும் இருக்கும், அனுபவிக்க மாட்டாங்க. மனசை பொறுத்தாலும் பிரச்சனையில இருக்கும், சந்தோஷமே இருக்காது. வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனா பொருளாதாரம் வெளில இருந்து பாருப்பா, அவர் என்னப்பா ஆடிக்கார் 4 வச்சிருக்காரு, பெரிய வீட்டுல இருக்காரு, சொந்த வீடு, இன்னும் 10-15 ஏக்கர் கிரவுண்ட் அவருக்கு இருக்கு, லேண்ட் இருக்கு. அவருக்கு என்னப்பா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு தான் அந்த மனசு கஷ்டமா, மனக்குழப்பங்கள், மன வலி இதெல்லாம் தாங்க முடியாது. அப்ப சுகபோகம்ங்கிறது என்ஜாய் பண்றது, வாழ்க்கைய சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருக்கிறது. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கும் சொல்லுங்க? ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். என்னங்க ஒருத்தர் கூட கை தூக்கல? யாருமே கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா சார், இல்லையா, ஏதாவது எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் சார் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு தேவை இருந்துட்டே இருக்கல, இருக்க முறை இருக்கும்ல. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் சார். சூப்பரா சொன்னீங்க. குழந்தைகளுக்கான ஒரு லைஃபா இருக்குமே. ஒரு அளவுக்கு டீனேஜ் தாண்டினாலே எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும், படிக்கணும், வேலைக்கு போகணும். ஒரு டீனேஜ் தாண்டணும்னு அவசியம் இல்லை, டீனேஜ் வந்தாலே மூடி போச்சு. சரி, அப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கேட்டா, நம்ம இண்டிவிஜுவல், எல்லாரும் இண்டிவிஜுவலுமே சொல்றாங்க சுக்கிரன் வீக்கா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ஜாயிங் அவர் லைஃப். என்ஜாய் என்னதுங்க? ஜாலியா சார் கொஞ்சம் மியூட், கொஞ்சம் இல்ல ஃபுல்லா மியூட் போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. சுக்கிரன் அப்படி, அதாவது நம்ம லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். நான் வந்து இப்ப கிளாஸ்ல நம்ம அந்த ஃப்ளோல வரும்போது அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா மியூட்டை பார்த்து நான் யார் மியூட் போடுறதுன்னு பார்த்து போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஃப்ளோ விட்டுங்க, நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம லைஃப்ல வந்து இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த சமுதாயம் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆல்வேஸ் யூ ஹேவ் டு சர்ச் சம்திங் பெட்டர். இப்போ ஐபோன் 17 வந்துச்சு, 17 ப்ரோ வந்துச்சு, 17 ப்ரோ மேக்ஸ் வந்துச்சு, இப்போ 18 அடுத்து லான்ச் பண்றாங்க. இன்னும் பெட்டரா என்ன இருக்கு? நம்ம எந்த போன் யூஸ் பண்ணாலும் மேக்சிமம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒண்ணு ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும், இல்ல ரியர் கேமரா நல்லா இருக்கும், இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். இன்கமிங் அவுட் கோயிங் கால், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அவ்வளவுதாங்க. வேற என்னங்க யூஸ் பண்றோம்? மேக்சிமம் 90% மொபைல வந்து 90 இவ்வளவுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு போன்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 10க்கு மேல யூஸ் பண்றது கிடையாது. எதற்கு? நமக்கு அடுத்த வெர்ஷன், எதற்காக நம்ம அடுத்ததை தேடுகிறோம் இருக்கிறது நம்ம. ஏன்னா சமுதாயம் எப்படி சொல்லி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐபோன் 13 12 10 யூஸ் பண்றேன், இப்ப 18 வந்துருச்சுப்பா, சரி வரட்டும். இப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா பழைய காலத்துல இருக்கே, எனக்கு தேவை அவுட் கோயிங் கால் பேசுறதா, ஓகே. நான் பேச மத்தவங்களுக்கு கேட்குதா? எஸ். மத்தவங்க பேச எனக்கு கேட்குதா? கேட்குது. யூடியூப் தெரியுது, இன்ஸ்டாகிராம் ஓகே இருக்கா? இது போதும். இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இப்ப நீங்க வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ல ஒரு போனோ, ஒரு டிவியோ, ஒரு லேப்டாப்போ, ஒரு விஷயம் நீங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன்ல இருந்தாதான் நீங்க சிறந்த மனிதர். இல்லைன்னா சிறந்த மனிதர் இல்லைன்னு நம்மள வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒருத்தருக்கும் மட்டும் இல்லைங்க, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாக்கே சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். உலகமே அப்படிதாங்க இருக்கு, உலகமே சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம எப்படி இருக்கலாம்? நம்ம சந்தோஷமா இல்லை. என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, ஓகே. இதுல இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம் வருதா, ஓகே, ஐ எம் ஹாப்பி. நீங்க ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்ல நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட என்ன இருக்கோ ஐ எம் சோ ஹாப்பி. இப்ப சுக்கிரனே சரியில்லாத இடத்துல எனக்கு சுக்கிரன் நல்லா இருக்க. இப்ப வாட்ச் ஒன்று யூஸ் பண்றோம், ஒரு கேஜெட் ஒன்று யூஸ் பண்றோம். இப்ப அப்டேட்டட் வெர்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். சோ அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். அந்த புரிதல் வரணும்னா புத்திசாலித்தனமோட இருக்கணும். அந்த புத்திசாலித்தனம் வேணா மறுபடியும் நமக்கு புதன் கிரகம் நமக்கு இருக்கணும். இப்ப மேடம் கேட்டாங்கல்ல, வத்சலா மேடம், எனக்கு நல்ல பேர் ஞாபகம் இருக்கு, அது எங்க அம்மாவோட பேர் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மறக்க மாட்டேன். சரி, வச்சலான்றவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப எல்லா கிரகத்தோட சேர்ந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை முழுமை அடையும். நமக்கு என்ன உடல் ஆரோக்கியம் தேவை? நல்லா இருக்குப்பா உடம்பு, ஓகே. அதுக்கு உடல் 6 பேக் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அந்த ஜிம் பாடி அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப நான் எந்திரிக்கிறேன், நடக்கிறேன், கீழே வைக்கிறேன், எந்திரிக்க முடியுது, படுத்துருக்கேன், டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியுது, நிக்க முடியுது, ஓகே, எஸ் ஐ எம் சோ ஹெல்தி. அந்த ஆரோக்கியம் இருக்கு. உடம்புல வலி எதுவும் பிரச்சனை எதுவும் நல்லா இருப்பா.
நடக்க சொன்னா நடக்க, ஸ்டெப்ஸ் இறங்க சொன்னா இறங்குவேன், ஏற சொன்னா ஏறுவேன், ஓட சொன்னா ஓடி போவேன், எல்லாம் ஓகே. தட் எஸ் ஐ எம் சோ ஹெல்தி. அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கு. மனசு ஓகே, திருப்தியா இருக்கு வாழ்க்கை. வாட் எவர் ஐ எம் ஹேவிங், எஸ் ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு அடுத்த வருஷம் கிடைச்சா ஐ எம் சோ ஹாப்பி, கிடைக்கல ஐ எம் சோ ஹாப்பி, ஆல்வேஸ் ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு மனசு திருப்தியா இருக்குவா, ஓகே, நிம்மதியா இருக்கு, ஓகே, ஜாலியா இருக்கு, ஓகே, இது இருக்கிறது போதும். எனக்கு நிச்சயமா அடுத்தது வேணும். எதற்காக வேண்டும் கேட்டா, நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு நமக்கு 32 ஏக்கர் லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பெரிய விஷயத்துல நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்யறதுக்காக எனக்கு நிறைய பொருளாதாரம், கோடிக்கணக்கில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது, வேணும். எதுக்கு? மத்தவங்க நல்லது செய்யறதுக்கு. அதுக்காக எனக்கு எப்பயுமே அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப இருக்கிற லைஃப் நான் விட்டுருவேன். இப்ப இருக்கிற லைஃப் நான் திரும்ப வாழ முடியாது. நெக்ஸ்ட் பிறவில எடுத்தாலும் இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த நேரம் இது எனக்கு கிடைக்காது. சோ ஐ எம் என்ஜாயிங் திஸ் லைஃப். அதே நேரத்துல எனக்கு அடுத்தது என்ன வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, அப்ப மனசு ஓகே, நிம்மதியா இருக்கு. அடுத்த உறவுகள், ஹாய், ஹலோ, ஹவ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. அந்த பின்னி பிணைகிறது, அந்த நீ இருந்தா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஓகே, அவ்வளவுதான். உறவுகள் நல்ல ஒரு இணக்கத்தோட இருக்கு, புரிஞ்சிக்கக்கூடிய உறவுகள். சரி, பொருளாதாரம் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நைட்டு டின்னர் கிடைக்கும், எஸ் கிடைக்கும். நாளைக்கால பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், போட்டுக்கிறது ட்ரெஸ் இருக்கு, இருக்கிறது நல்ல ஒரு இடம் இருக்கு, ஓகே, இருக்கு இருக்கு. இறைநிலை எப்பயுமே ஒரு சிந்தனை, அப்பா நான் எதுவும் செய்யலப்பா, எவரிதிங் நீங்க தான்ப்பா பண்றீங்க, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, நான் எதுவுமே பண்றது இல்லப்பா. அந்த இறைநிலை சிந்தனை, ஆன்மீகம், நான் யாருன்னு தேர்தல் இருக்கு. இதுதாங்க வாழ்க்கை. அதாவது நான் வாழ்றேன்னு சொல்ல வரலங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, எல்லா நம்பர்ஸும் எல்லா கிரகங்களும் நமக்கு கரெக்டா இருக்கும் போது நமக்கு எப்பயுமே நல்லது நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை திருப்தியாகத்தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமே வராதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா கஷ்டங்கள் வருது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. திடீர்னு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, மனசே மைண்டே சரியில்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் மனசு கஷ்டமா வருது. உடம்புல சில நேரங்கள் தூக்கம் பார்த்தலையா, டயர்ட் ஆகுதா, டயர்ட் ஆகுது. சரி, அதுல பேலன்ஸ் பண்ணி வர நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். இப்ப நியூமராலஜி பிரகாரம் எல்லா நம்பரும் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே அந்த ஒரு கிரிட் ஒண்ணு இருக்கு, அந்த இதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்தாலும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான சக்தியும் அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கான சக்தியும் நமக்கு இருக்கணும், அவ்வளவுதாங்க. அப்ப எல்லா நம்பரும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே வராதுன்னு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக வாழ்க்கையில ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். நமக்கு அந்த சக்தி வேணும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு. ஒண்ணு அது நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு வரணும், இல்லைன்னா அது எப்படி சரி பண்ணிட்டு வரும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தேவையில்லைன்னு விடவும் முடியல, புடிச்சு வச்சுக்கிறேன், சரி பண்ணவும் தெரியல, முடிச்சு வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பண்ணி நம்ம போட்டு நம்மளை டேமேஜ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப இந்த கிளாஸ் நம்ம என்ன கத்துப்போம்னு கேட்டா, நமக்கு எந்த நம்பர் அதிகமாக இருக்காங்க, நமக்கு எந்த நம்பர் கம்மியா இருக்காங்க, எந்த நம்பர் நம்ம கிட்ட இல்ல, ஏன் நமக்கு அந்த சக்தி கிடைக்கல, அப்ப அதற்கான காரணம் என்ன இருக்கு, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதற்கான பரிகாரம் தெரிஞ்சு, இப்ப உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஃபீவர்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறீங்க, ஃபீவருக்கு ரீசன் என்னன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்படுவீங்களா? ஃபீவர் சரி பண்ணணும்னு முதல்ல பண்ணுவீங்களா? ரீசன் என்ன வேணாலும், கொசு கடிக்கட்டும், எலி கடிக்கட்டும், எதாவது கடிச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுப்பா, மழையில நனைஞ்சதா இருக்கட்டும், வேர்வையில நனைஞ்சதா இருக்கட்டும், இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டதா இருக்கட்டும், வாட் எவர் த ரீசன், எனக்கு இதுதான் பர்டிகுலர் ரீசன் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த உடம்பு சரியில்லை, ஃபீவரை சரி பண்ணா என் உடம்பு ஆரோக்கியமாயிடும், அதுதான் எனக்கு தேவை. எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவீங்களா? இது சரி, ஃபீவர் சரியான பிறகு ஏன் வந்துச்சுன்னு கூட ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அப்புறமா முதல்ல நம்ம உடம்பு சரி பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம சரியாக முடியும். வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும், ரீசன் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம் தேவைப்பட்டா. அப்ப இந்த பயிற்சி மொபைல் நம்பர் நியூமராலஜின்ற நம்ம பேர் தான் வச்சிருக்கோம், ஆனா அதுல முழு நியூமராலஜியும் கத்துப்போம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஏன் இந்த, இப்ப நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மொபைல் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கே அமைஞ்சது, இதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்ப என்னோட நம்பர் பாருங்க, இது எனக்கு அமைஞ்சது, கேட்டு வாங்க. என்னோட லைஃப்ல நானும் ரேக்கி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பஞ்சபூட்டி சாஸ்திரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், நான் எடுத்துட்டு இருக்கேன், சரசாஸ்திரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இங்கேயே மொபைல் அடிக்குது, என் மொபைல் தானே, சாரி. சரிங்களா? இந்த கிளாஸஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
சரி, இந்த கிளாஸ்ல ஒருத்தர் ரேக்கி கிளாஸ் படிக்க வந்தவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ரேக்கி கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் இங்க எடுத்துட்டு நம்ம சென்டர்ல ஊர பக்கம் எடுத்துட்டு இருக்கும்போது வந்தவங்க என்ன சொன்னாங்க, சார் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு, பட் ஆனா நீங்க வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகாம இருக்கீங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எல்லாமே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஏன் நீங்க பெரிய லைஃப்ல பெரிய லெவல்ல ரொம்ப டெவலப் ஆகாம இருக்கீங்க தெரியுமா பண்ணுங்க. ஆனா என்னோட மனசுதாங்க காரணம், எனக்கு அந்த அளவுக்கு பெரிய உயர்வுலாம் எனக்கு புகழ் பெரிய பேரெல்லாம் எனக்கு தெரியணும் அவசியம் இல்லைங்க அப்படின்னு. அது கிடையாது சார், உங்க மொபைல் நம்பர் நாங்க என்னங்க சொல்றீங்க உங்க மொபைல் நம்பர் வச்சு அப்படின்னாங்க. அவங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க உங்களோட நேரம் நல்லா இருந்தா, அவங்க சொன்ன வார்த்தைங்க, உங்களோட நேரம் நல்லா இருந்தா அவரு போன் எடுப்பாரு, எடுத்து உங்ககிட்ட பேசிட்டாரு, உங்க லைஃப் டெவலப் ஆக போகுதுன்னு அர்த்தம். சிரிச்சுக்கிட்டு சப்போஸ் அவர் பிஸியா இருந்திருக்கலாம், நாளைக்கு கூட அவர் திரும்ப கால் பண்ணி பேச மாட்டாரு பாருங்களேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கே அவங்க சொன்ன அன்னைக்கே கிளாஸ்ல முடிஞ்ச பிறகு ஒரு 7 மணிக்கு அவர் கால் பண்ண போன் 2வது ரிங்ல எடுத்துட்டாரு. எடுத்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த மேடம் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு. சரி, அவர் 50 நிமிஷம் வச்சு கூப்பிடுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. இந்த மேடமுக்கு கால் பண்ணேன், நீங்க ஏதாவது சொன்னீங்களா, நான் எதுவும் சொல்லல சார் நானு, இன்ஃபேக்ட் அவங்க இங்கதான் இருந்தாங்க, சரி நான் நீங்க தான் பாத்துருக்கீங்க, நான் போனை யூஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட லைஃப் எப்படி இருக்குன்றத ஒரு 20% சொல்லிட்டாரு. ஆச்சரியமா கேட்டேன், எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அந்த மேடம் ஏதாவது சொன்னாங்க, உங்க என் நேம் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் சொல்லல, எதுவுமே சொல்லல, உங்க மொபைல் நம்பர் தான் சொல்லுதே அப்படின்னாரு. ஏன் மொபைல் நம்பர் எப்படி சொல்லுன்னு. நான் சொன்னது கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டேன். மொபைல் நம்பரை மாத்துங்கனாரு. மாத்த முடியாது, என்னோட ஆதார் கார்டு சாரி என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையுமே இந்த நம்பர் தான் அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது நீங்க நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தரேன், வாங்கி தரேன், அதை நீங்க பயன்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் மாத்திக்கிட்டே வாங்க, ஒரு நேரத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாத்திடுங்க அப்படின்னாரு. சரி, முதல்ல வாங்கி கொடுங்கன்னு. அதுக்கு என்கிட்ட சார்ஜஸ் வந்து 5400 கேட்டாரு. உங்களுக்கு மொபைல் நம்பர் எடுத்துறது 5400 கொடுங்கன்னாரு. சரி ஓகே சார், பே பண்ணிட்டேன். நான் நம்பர் எடுத்துக்கிட்டேன். அந்த நம்பர் எடுத்துட்டு எந்த நேரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டாரு. பஞ்சபட்சியில வரும், அதிசூட்சம் நேரம்லாம் வரும், அந்த நேரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ண எல்லாமே டீட்டெயில் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நான் கேட்டேன், இந்த நேரத்துல பஞ்சபட்சி அதிசூட்சம் நேரம் பாத்தீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு பட்சி தெரியுமானாரு. பட்சி பார்க்க தெரியும் சார், சரமும் தெரியும். அப்புறம் எதுக்கு சார் அப்படின்னாரு. இல்ல சார் எனக்கு தேவைப்படுதுன்னா, சரி ஓகே, அதனாலதான் இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இந்த நம்பர் இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா 9385994502 இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேல பயன்படுத்திட்டு இருக்கேன். லைஃப்ல நீங்க சொல்ல ராக்கெட் சைஸ்ல எல்லாம் போகல, நமக்கு ஸ்லோவா க்ரோ ஆயிட்டே இருக்கு லைஃப். அதுக்கப்புறம் நிறைய பயிற்சி வகுப்புகள், இப்ப ரீசெண்டா வந்தது விஞ்ஞான பைரவ தந்திரம்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்லோவா க்ரோ ஆயிட்டே இருக்கு லைஃப். இப்படி போயிட்டே இருக்கு. ராக்கெட்ல அப்படி சல்லுலாம் போகல, போயிட்டே இருக்கு. அவர் என்கிட்ட அப்பயே சொன்னாரு, உங்களுக்கு ராக்கெட் மாதிரி ஃபாஸ்டா வாழ்க்கை முன்னேறணுமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறணுமா போதுமா அப்படின்னாரு. நீங்களே பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு. உங்களுக்கு லைஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறினாதான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்க சருன்னு போயிட்டீங்கன்னா எப்பொழுதும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டெபிலிட்டியோட போங்க, நீங்க பொறுமையா போங்கன்னாரு. சரி சார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா தான் நான் மொபைல் நம்பர் நியூமராலஜி கத்துக்க ஆரம்பிச்சேன். சரி, என்னதான் இருக்கு அதுலன்னு கத்துக்கிட்டு, அப்புறம் நியூமராலஜியும் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா சில ஒரு 2 வருஷமா கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட பொறுத்தவரையிலும் நான் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்ப நான் ஒரு மொபைல் நம்பர் எடுத்துட்டேன், நான் கத்துக்கிட்டேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. சரி அவ்வளவுதானா, இந்த நாலேஜை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. இப்ப எல்லாருக்குமே லைஃப்ல டெவலப் ஆகணும்னு ஆசை இருக்கா? எஸ், ஆசை இருக்கு. அப்ப என்ன பண்ணும், அப்ப நீங்களும் கத்துக்கோங்க, நீங்களும் உங்க லைஃப் டெவலப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 35 விதமான கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. விஞ்ஞான பைரவ தந்திரம் ரீசெண்டா வந்ததுல இருந்து, ஆரம்பத்துல அக்குபஞ்சர் கிளாஸ்ல இருந்து இப்ப மொபைல் நம்பர் நியூமராலஜி எல்லா கிளாஸும் நிறைய கத்துக்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒரு கிளாஸ் இருக்கு, மணி சம்பந்தப்பட்டது, சப்கான்சியஸ் மைண்ட் சம்பந்தப்பட்டது. சரி, சைலண்ட்ல போட்டுட்டாங்க. ஒண்ணு நம்ம ஓகே ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தேன், 9 o'clock மீட்டிங் சொல்லியிருந்தேன். அந்த மீட்டிங் அட்டன் பண்றதா கால் பண்ணிட்டு இருக்காங்க.
சரிங்களா? இருங்க, அதை நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அங்க போயிடறாங்க. சரிங்களா? சோ அப்ப நம்ம கத்துக்கிறதே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான். இப்ப எனக்கு வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்பர் எடுத்துட்டானா எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு நம்பர் எனக்கு கிடைச்சிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை? நம்பர் எனக்கு புதுசு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. ஆனா இதை நம்ம கத்துக்கிட்டு இப்ப அவர் கிளாஸ் எடுக்கிறாரா, அவங்க எடுக்கட்டும், அவரால ஒரு 1000 பேர் பயனடைறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மூலியமா ஒரு 1000 பேர் அடையட்டும். இப்ப நீங்க யாராவது முழுசா கத்துட்டு நீங்க மத்தவங்க சொல்லி தரீங்க, இல்ல மத்தவங்க நீங்க நம்பர் எடுத்து தரீங்க, அவங்க மூலியமா உங்க 1000 பேர் பயனடையட்டும். இப்ப ஒருத்தரை உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கணும்னா முடியாது. இப்ப நான் கத்துக்கிட்டேன், நான் ஒரு 1000 பேருக்கு, நீங்க கத்துக்கிறீங்க, நீங்களும் ஒரு 1000 பேர் எடுக்கணும், நீங்க ஒரு கத்துக்கிட்டு அடுத்த ஒரு 1000 பேர், அது மாதிரி அப்படி போக 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 எல்லாருக்கும் என் வாழ்க்கை நல்லதாக அமையட்டும், அடையட்டும். அதுக்குதான். புரியுதுங்களா? சரி. ஆக்சுவலா இந்த மொபைல் நம்பர் நியூமராலஜிங்கிறது நம்ம நியூமராலஜியும் கத்துப்போங்க. டைம் ஆயிடுச்சதுனால என்ன எடுக்க முடியல. நம்ம வேணா இன்னொரு செஷன் வைப்போம், நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணோம், இன்னும் புதிய மக்களும் ஜாயின் பண்ணட்டும். அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ் பயிற்சி வைக்கும்போது 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸோட டைமிங் வந்து காலையில 6 to 7. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த கிளாஸ் நடக்கும். வாரத்துல 2 நாள் கிளாஸ் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கிளாஸ் நடக்கும். இதுல நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம பிறவியின் எப்படி கண்டுபிடிக்கிறது, விதியின் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கிரிட் ஒன்று போடுவோம். அந்த கிரிட்டுக்குள்ள எப்படியெல்லாம் அந்த நம்பர்ஸ் அமையுது, அதே நேரத்துல எந்த டைரக்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும், எந்த டைரக்ஷன் நமக்கு சரி வராது, ஒத்து வராது, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம நேமுக்கான நியூமராலஜி கண்டுபிடிச்சு அதையும் சேர்த்துக்குவாங்க. இதை தவிர நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் நமக்கு வாழ்க்கையில பாதகம் கொடுக்குதா, சாதகம் கொடுக்குதா, இல்ல அப்படியே ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கா? அப்ப இந்த மொபைல் நம்பர் மாத்தலாமா வேண்டாமா? மாத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சப்போஸ் மாத்தினாதான் நமக்கு நல்லதுன்னா எப்படி நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறது? இதையெல்லாம் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க போகிறோம். சரிங்களா? நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் நம்பர் எடுக்கிறது 5400 சார்ஜ் ஆச்சு. ஆனா இந்த கோர்ஸோட ஃபீஸே 3232 3232 ரூபாய். அது ஏன் 3232 வச்சிருக்கீங்களா? அது நம்ம மொபைல் நம்பர் நியூமராலஜி அந்த கிளாஸ் வரும்போது அதுல தெரியும். ஓகே, 3232 வேல்யூ இதுன்றது நமக்கு தெரியும். 3232 3 + 2 5, 3 + 2 5, 5 + 5 10, 1 சூரியன். சரிங்களா? 3ங்கிறது யாரு? குரு. 2ங்கிறது யாரு? சந்திரன். மறுபடியும் 3 குரு சந்திரன். மனசு குரு. குரு நமக்கு மனசே குருவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் 32க்கு ஒரு வேல்யூ இருக்கு, இன்னொரு அந்த வேல்யூக்கு அது நம்ம அப்ப அந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த வேல்யூல சேர்த்துதான் இந்த ஃபீஸ், இந்த நம்பர் வச்சிருக்கோம், 32 வச்சிருக்கோம். சரி, வேற ஏதாவது டவுட், ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வாங்கலாம். சொல்லுங்க சார். ஆமாங்க. ஆனா வந்து கொஞ்சம் பேர் வந்து நட்சத்திரப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாங்க சார், அது நட்சத்திரம் வந்து அமையறது ரொம்ப ரேர், அதனால நட்சத்திரப்படி செலிப்ரேட் பண்ணலாம். நட்சத்திரப்படி செலிப்ரேட் பண்றது கரெக்ட், நம்ம பிறந்த தேதி செலிப்ரேட் பண்றதும் கரெக்ட். நீங்க அந்த கிளாஸ்ல இந்த கேள்வி கேளுங்க, இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. ஏன் நட்சத்திரப்படி செலிப்ரேட் பண்ணணும், ஏன் பிறந்த தேதி செலிப்ரேட் பண்றது நம்ம விளக்கம் இருக்கு. சொல்லுங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குதுங்களா? என்னங்க? என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த் சார். சொல்லுங்க, உங்க பேருங்க? ஹலோ. 30. என் பேர் மஞ்சு சார். ஓகே, மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. மஞ்சு மேடம் நீங்க மட்டும் மியூட் ரிலீஸ் பண்ணி மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 30 சார். 6ஆம் மாசம் 86 சார் இயர். சரி, 30 அப்படினால 3 வந்துட்டாங்க. டோட்டல் பண்ணா 30 நாளே 3 வந்துட்டாங்க இங்க. அப்படிங்களா சார்? 3 நாளே குருவோட தன்மை அப்படின்னா மத்தவங்க சொல்லி கொடுக்கறது. நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்,
இல்ல மத்தவங்க சொல்லி கொடுக்குற தன்மை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஆஹா. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. மற்றது நம்ம இன்னொரு செஷன்ல இல்ல டைரக்டா கிளாஸ்ல கூட நம்ம அட்டன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சாரி உங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பார்த்த பக்கமெல்லாம் 7777 சொல்லி தென்பட்டா இருக்கு சார். அது ஏஞ்சல் நம்பர் சார். அது வேற. ஏஞ்சல் நம்பர் கிளாஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வேற ஒரு நாள் இருக்கு. நம்ம ஏஞ்சல் நம்பர் கிளாஸஸ் எடுக்கிறோம். அதுக்கான வேல்யூ என்ன, ஏன் நம்ம கண்கள் அது படுது, அதனால அவங்க நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது ஏஞ்சல் நம்பர்ஸ் வேற கிளாஸ். அது டிஃபரெண்ட் டெக்னிக் அது. ஆமா, நீங்க குரூப்ல இருங்க. ஏஞ்சல் நம்பருக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் இருக்கு. அந்த கிளாஸஸும் நம்ம எடுக்கிறோம். அதை பத்தி நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட் நாளைக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிடுறோம். நம்ம இந்த மொபைல் நம்பர் நியூமராலஜி கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதுல நீங்க நல்லா கத்துப்பீங்க. எவ்வளவு ஃபீஸ், எங்க பே பண்ணணும் டீடைல் எல்லாமே அனுப்பிடுறோம். நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. 9385 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9385994502 9385994502 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேர் கோபி சரவணன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப சாரிங்க. ஏன்னா 9 o'clock வேற ஒரு மீட்டிங் சொல்லி 9:10 ஆயிடுச்சு. அந்த மீட்டிங் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வச்சலாம் மேடம். நாளைக்கு கொஞ்சம் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா எங்க அம்மாவோட நேம் கொஞ்சம் சென்டிமெண்டா உங்க டச் ஆகுது. சொல்லுங்க சார். மொபைல் நம்பர் 9385994502 02. ஓகே. எல்லாரும் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.